டாடா ஷீட் பார்த்து மோட்டர் டிரைவர் சர்க்யூட் முடிச்சிட்டோம், ஐஎம்இ சென்சார் சர்க்யூட்டும் முடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ESP32 கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இது இன்டர்மீடியட் சீரிஸ் பார்ட் 4. நம்ம 4 மோட்டர்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் இங்கே ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்குது. அதனால் இது டூப்ளிகேட் பண்ண போகிறேன். மோட்டர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் டிரைவர் சர்க்யூட் மட்டும் டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ அந்த மோட்டரும் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மோட்டர்ஸ் வந்து இங்கே டெசிக்னேட்டர்ஸ் பாருங்கள், U4567. நம்ம பிசிபியில் பார்த்துடலாம். இது U4, U5, U6, U7. இங்கேயும் அதே ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், U4, U5, U6, U7. ஆனால் இங்கே எல்லாமே ஏன்னு இருக்குது. நம்ம வந்து இதை மோட்டர் ABCD அப்படி மாற்றுவோம். இதெல்லாம் நான் ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணி முடிச்சேன். இப்போ எந்த பின்ஸ்லாம் நம்ம ESP32 கனெக்ட் பண்ணணும்? இன்புட் பின்ஸ் அதான் A1, A2, B1, B2, C1, C2 எல்லாமே. இப்போ இந்த இன்புட் பின்ஸ் எல்லாம் நான் ESP32 பக்கத்தில் காப்பி பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இங்கே எடுத்து வச்சிட்டேன். அடுத்து IMU சென்சார் பார்ப்போம். IMU சென்சாரில் என்னென்ன பின்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும்? ESP32 கனெக்ட் பண்ணுறதுக்கு I2C, SDA, SCL தேவை. அப்புறம் ஒரு இன்டரப்ட் பின். இந்த 3 மட்டும் தான் தேவை. இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? மோட்டர் டிரைவர்ஸ்க்கு 8 பின்ஸு, அப்புறம் IMU சென்சாருக்கு 3 பின்ஸ், அவ்வளோதான். இந்த நெட்ஸ்லாம் எந்தெந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை PCBயை செக் பண்ணிடலாம். இப்போ இந்த கேன்வாஸோட ஆரிஜின் வந்து இங்கே மேலே வச்சுருக்கோம். அது இங்கே சென்டரில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் போர்டு அவுட்லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதை சென்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். ஹைட் வந்து 60. ஸோ ஸ்டார்டிங் ஒய் பாயிண்ட் வந்து இப்போ இங்கேருந்து 5.4 மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. அதை நான் 30க்கு மாற்றணும். 30 மேலே போயிடுச்சா? ஸோ அதனால் இப்போ மோட்டர்ஸையும் அப்படியே மூவ் பண்ணி வச்சுருவோம். ஓகே, இந்த ESP32 மேலேயே வச்சுருக்கேன். கரெக்டாக போர்டோட எட்ஜில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். IMU சென்சார் வந்து பொதுவாக நம்ம போர்டோட சென்டரில் வைக்கிறது நல்லது. அதனால் இது சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இன்னும் மோட்டர் டிரைவர்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணல, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ முக்கியமான காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம வச்சிடலாம். அப்புறம் ஒரு 3D வியூ செக் பண்ணிடுவோம். 3D வியூவில் வந்து மோட்டர்ஸ் வந்து மேலே இருக்குது. நமக்கு வந்து மோட்டர்ஸ் அடியில் தான் மவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டம் லேயர் தள்ள போகிறோம். கம்பனண்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக B ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா இங்கே மேலே லேயரில் போய் பாட்டம் மாற்றிடலாம். ஓகே, இப்போ பாட்டம் லேயர் மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே வெளியே போயிடுச்சுல. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் பாயிண்ட் வந்து மோட்டரோட எட்ஜில் செட் பண்ணோம். அதனால் இதை கரெக்ட் பண்ணுறது ஈஸி தான். கிளிக் பண்ணிவிட்டு 180 ரொட்டேட் பண்ணுங்கள். கிளிக், அப்புறம் ஸ்பேஸ். இப்போ மறுபடியும் 3D வியூ பார்க்கலாம். எல்லா மோட்டர்ஸும் கரெக்டாக அடியில் வந்துருச்சு. ஸோ முக்கியமான பிளேஸ்மெண்ட் எல்லாமே வச்சிட்டோம். இப்போ கனெக்ஷன் முடிச்சிடலாம். இது மோட்டர் ABCD அப்படி தானே பிளான் பண்ணுவோம். அதனால் இங்கேயும் அதே மாதிரி கனெக்ஷன் தான் கொடுக்கணும். மோட்டர் A, இது B, C, D. ஓகே, A1, A2 அப்படியே அந்த ஃபஸ்ட்டு 2 பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ESPயோட பெரிய அட்வான்டேஜே அதுதான். நம்ம எந்த பின்னாலும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். C1, C2 அடுத்த 2 பின். இங்கே B2, B1, அப்புறம் D2, D1. IMU சென்சார் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு 3 பின்னில் கனெக்ட் பண்ணிடுவோம். நான் இந்த 344 இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாமே நம்ம LEDs, செர்வோ இதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 வோல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நாட் கனெக்ட் ஃப்ளாக் ப்ளேஸ் பண்ணுறேன். த்ரீ வோல்ட் கிரவுண்ட் அதுவும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போவே நம்ம சர்க்யூட் ஃபங்க்ஷன்லாம் தான் இருக்குது. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டரி தெர்மல் பேட் மட்டும் அப்புறம் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா பின்ஸ் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 பின்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம பிளான் பண்ணப்போ செர்வோ LED பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால் 9 பின்ஸில் ஒரு பின் பவர் விட்டுடலாம். மீதி 8 பின்ஸில் 4 செர்வோ 4 LED கனெக்ட் பண்ணிக்கலாம். செர்வோஸ் வந்து பொதுவாக அந்த 3 பின் கனெக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிக்னல் 2 பவர் பின்ஸ். LCCயில் போய் நான் அந்த ஹெட்டர்ஸ் நான் தேடி இருக்கேன். நம்ம வந்து 4 செர்வோ யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 into 4.
அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பின்னில் இந்த இன்னொரு பின்னுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் பிச். அது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செர்வோஸ்க்கு எல்லாமே 2.54 தான். சரி, இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அந்த பார்ட் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு. இதுக்கும் டாட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க, வேணால் பார்த்துக்கோங்க. இதோட அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3x4 ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ எந்த பின் எங்கே கொடுக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்டை கொடுத்து நம்ம பிசிபியில் பார்க்கலாம். அப்ளை சேஞ்சஸ். நம்ம மற்ற கம்பனன்ஸ் தேவையில்லை, இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். செர்வோவில் வந்து நம்ம 3 பின் பார்த்தோன்னா, ஸோ ஒரு இது ஃபுல்லாக நம்ம சிக்னல் வச்சிடலாம். அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் வச்சுருவோம். இந்த சிக்னல்ஸ்க்கு வந்து நான் பொதுவாக S1 S2 அப்படி தான் நேம் பண்ணுவேன். அப்புறம் செர்வோட பவர் வந்து டேரெக்டாக பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் மோட்டருக்கு மாதிரி VCC யூஸ் பண்ணலாம். அப்புறம் கடைசி பின் ஃபுல்லாக நான் கிரவுண்டு கொடுக்க போகிறேன். செர்வோக்கு கனெக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து இதே காப்பி பண்ணி எல்இடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடிக்கு வந்து பொதுவாக 2 பின் போதும். சிங்கிள் பின் அப்புறம் கிரவுண்டு பின் போதும். இருந்தாலும் நான் அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுறேன். ஆனால் எல்இடிக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நம்ம வந்து VCC யூஸ் பண்ண மாட்டோம், 3.3 வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு நான் மாற்றிட்டேன். S1 S2 அதெல்லாமே L1 L2 அப்படி மாற்றிடுவேன். சரி, இப்போ இம்போர்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆல்டை இதெல்லாம் இப்போ நான் விட்டுறேன், இது மட்டும் பார்ப்போம். ஸோ S1 S2 இங்கே L1 L2 எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், L2 ஒன்று எக்ஸ்ட்ரா லெவலில் இருக்குது. அப்போ நான் அங்கே எது தப்பு பண்ணிட்டேன். இதுதான். ஸோ மறுபடியும் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ அது கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரவுண்டு, பவர், அடுத்து இது மேலே சிக்னல்ஸ். இது எப்படி நம்ம ESPயில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ரெசிஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 100 ohms நமக்கு போதும். ஹண்ட்ரட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் 0603 சைஸ் தான். இப்போ நம்ம ஒன்றுன்னா இங்கே காப்பி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ அப்படியே நான் வச்சேன்னா இங்கே அந்த லெட்டர்ஸ்லாம் இடிக்குது, அதனால் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே காப்பி பண்ணுறது தான் வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை ஈஸி தான். S1 S2 ஒன்றா கனெக்ஷன் பண்ணால் வேலை முடிஞ்சது. எல்இடி செர்வோ கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்து இந்த பவர் பார்ப்போம். பொதுவாக பவருக்கு வந்து நம்ம சுவிட்சை தான் யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து டீப் ஸ்லீப் மோடு யூஸ் பண்ண போகிறோம். எப்போதும் பேட்டரி கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் பின் 7 இது யூஸ் பண்ணலாமா, அது ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். விச் ESP32 S3 pins support wake up from deep sleep. ஓகே, இது ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. 0, 2, 4, 6, 8. இது சரியா இல்லையான்றதை நம்ம அஃபிஷியல் இதிலே பார்ப்போம். இதுதான் ESPயோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். இதில் ஸ்லீப் மோட் செக்ஷனில் நான் பார்க்குறேன். ஸோ என்ன சொல்லிச்சு இங்கே போட்டிருக்காங்க. ESP32 S3ல் 0 to 21 எந்த பின்ஸ்னாலும் நம்ம வேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏஐ பாருங்கள், 1 மிஸ் பண்ணிடுச்சு, 3 மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் ஏஐ வந்து நம்ம ஹார்ட்வேருக்கு நம்பக்கூடாது. இதனால நம்மளாம் அதை செக் பண்ணி பார்த்துடணும். இதுவும் உங்களுக்கு சும்மா டெமோக்காக தான் காட்டினேன். நம்ம வந்து பின் 7 சப்போர்ட் பண்ணுது, நம்ம எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பின் எப்படி கனெக்ட் பண்ணலாம். வேக்கப் பின் வந்து 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஹை வேக்கப், லோ வேக்கப். நம்ம வந்து லோ வேக்கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பின் எப்போவும் 3.3 வோல்ட் இருக்கும். நம்ம எப்போ கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ வேக்கப் ட்ரிகர் ஆகும். இதுக்கு நான் புல்லப் ரெசிஸ்டர் ஒன்று போடுறேன். அதை I2Cக்கு யூஸ் பண்ண அதே ரெசிஸ்டர் தான் இங்கே எடுக்க போகிறேன். இது வந்து டெக்னிக்கலாக வேக்கப் பட்டன், நம்ம வந்து புரிகிற மாதிரி பவர் பட்டன் சொல்லலாம். இந்த டெக்ஸ்ட்டை மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான், எல்லா கனெக்ஷனும் முடிச்சோம். இதுக்கு மேலே பெருசாக எதுவும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம்.
இது ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, அப்படியே விட்டுருவோம். இதை கொஞ்சம் கீழே தள்ளலாம். நம்ம பிகினர் சீரிஸில் பிசிபியோட ஏஸ்தெட்டிக்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இதில் வந்து ஸ்கிமேட்டிக் ஏஸ்தெட்டிக்ஸும் பார்ப்போம். ஒரு ஸ்கிமேட்டிக்கை பார்த்தோன்னே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆனால் அந்த லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிவைடர்ஸ் போடுவோம். அடுத்து ஒரு செக்ஷனுக்கும் புரியணுன்றதுக்காக டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிமேட்டிக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? சும்மா கொஞ்சம் கோடு போட்டேன், அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணேன், அவ்வளோதான். ஸ்கிமேட்டிக் முடிச்சாச்சு, அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் மிஸ் ஆகிக்கான ஒரு செக் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த பின்ஸ் கனெக்ட் ஆகலை? இந்த 3 பின்ஸ் கனெக்ட் ஆகலைல. ஸோ இந்த தெர்மல் பேட் வந்து நமக்கு தேவையில்லை, நாட் கனெக்ட் கொடுத்துடலாம். பிசிபி டிஆர்சி இருக்குமா? இதுக்கும் இருக்கும். இதுவே காட்டுது பார்த்தீங்களா? 2 பின்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குதுன்னு காட்டுது. இது வந்து எரர் இல்லை, வார்னிங். ஆனால் வார்னிங் இல்லாமல் இருக்கதான் நமக்கு நல்லது. நீங்கள் கிளிக் பண்ணாலே காட்டுவோம் எந்த எரர்னு. ஸோ இது 2 தான் கனெக்ட் ஆகலைன்னு காட்டுது. அது போக நம்ம வந்து பவர் பட்டனுக்கும் பிசிபியில் கனெக்டர் வைக்கணும். 2த்துக்கும் நான் 2 பின் ஹெடரை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் நெட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். பேட்டரி ப்ளஸ் வந்து விபேட். அடுத்து பேட்டரி மைனஸ் வந்து கிரவுண்டு தான். ஸோ ஏதாச்சும் ஒரு கிரவுண்டை காப்பி பண்ணுறேன். அது 2 இந்த ஹெட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த பவர் பட்டன் கனெக்ட் இருக்கும், அதே மாதிரி தான். ஒரு சைடு வந்து நம்ம பவர் பட்டன் கொடுப்போம், அடுத்து வந்து கிரவுண்ட் வச்சுருவோம். ஏன்னா இது வந்து லோ சைடு வேக்கப் தானே. ஓகே, இப்போ டிஆர்சி செக் பண்ணுவோம். அவ்வளோதான், எந்த எரர்ஸும் காட்டல, வார்னிங்ஸும் இல்லை. ஸ்கிமேட்டிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் கம்பனண்ட் லேஅவுட்டும் பிசிபி ரூட்டிங் பார்ப்போம்.